guys, welcome to Trisha Mathematics. I am Trisha and நம்ம class 11 physics ல kinematics ல scalar product of two vectors. Scalar product of two vectors. Scalar product நம்ம dot product னு சொல்லலாம். இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி last physics வீடியோல multiplication of vector by scalar நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம scalar and vector ஒரு scalar and vector நம்ம multiply பண்றதுன்னு பார்த்தோம். அதோட ஒரு example நம்ம பார்த்துடலாம். Example 2.5 bookல இருக்கிறது. Given the vector a vector is equal to 2 I cap and 3 j cap, what is 3 into a vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 into a vector, அதாவது ஒரு ஸ்கேலார் இருக்குது. ஸ்கேலார் பார்த்தீங்கன்னா 3ங்கிறது ஸ்கேலார் அண்ட் a இது வெக்டாரில் இருக்குது. a வெக்டார் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு a வெக்டார் கொஸ்டினை கொடுத்துட்டாங்களா, 2 I cap plus 3 j cap வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் 2னு இந்த ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு ஜே கேப்னா ஒய் தானே நம்மளுக்கு. அப்போ அதில் 3னு கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டரோட காம்பனன்ஸ் கொடுத்துட்டாங்க 2I cap plus 3 j cap. அண்ட் இப்போ 3 into a வெக்டராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், இப்போ நம்மளுக்கு இதை நம்ம டைரக்ஷன் சொல்லிடலாம் ஈஸியாக. 3a வெக்டார் வந்து அலாங் a வெக்டார், அதாவது பாசிட்டிவ்னா சேம் டைரக்ஷனில் a வெக்டார் இஸ் in the same direction of 3 into a வெக்டாரா, இல்லைனா a வெக்டர் இஸ் ஆப்போசிட் டு த 3 into a வெக்டரை நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 3ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 3a வெக்டர் வந்து சேம் டைரக்ஷன் இஸ் இந்த சேம் டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் வந்து a வெக்டருக்கு சேம் டைரக்ஷனில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இதிலிருந்து. இப்போ a வெக்டாருங்கிறது இருக்குது நம்மளுக்கு கொஸ்டினில் 3a வெக்டார் தான் கேட்டிருக்காங்க. a வெக்டார் நம்மளுக்கு இது 3 இன்ட்டுன்னு இருக்குது. அப்போ நம்ம 3ஆல் இந்த a வெக்டாரை நம்ம மல்டிபிள் பண்ணுறது தான். அப்போ 2I cap plus 3 j capன்னு வரும். நம்ம மல்டிபிள் பண்ணால் 2 3s நம்மளுக்கு 6I cap ப்ளஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 3s 9 3 j capன்னு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஆன்சர். 3a வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 6I cap ப்ளஸ் 9 j cap கிவன் வெக்டார் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 3ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணால் போதும். இது வந்து சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. a வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் 3 into a வெக்டாரும் நம்மளுக்கு இருக்குது. பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ். இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் அதுனா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து டாட் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், இப்போ 2 வெக்டார் 2 வெக்டார் இருக்குதுன்னு எடுத்துக்கும். 2 வெக்டார் நம்மளுக்கு இது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இப்போ 2 வெக்டார் இருக்குது, 2 வெக்டார் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் 2 வெக்டாரையும் அண்ட் அதோட கொசைன் ஆஃப் அ ஆங்கிள் பிட்வீன் தெம், ஆங்கிள் பிட்வீன் த கொசைன், இதுதான் நம்ம டெஃபனிஷன். இந்த டெஃபனிஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ டெஃபனிஷன் எழுதிடலாம். டெஃபனிஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் என்ன, டாட் ப்ராடக்ட் இல்லை ஸ்கேலார் ப்ராடக்ட் ரெண்டுமே நம்ம சொல்லலாம். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் is defined as the product of magnitude of vector. இப்போ 2 வெக்டார், இந்த a வெக்டார் அண்ட் b வெக்டார் இருக்குது. இதோட ப்ராடக்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஆஃப் என்ன எதை மல்டிபிள் பண்ணுறோம், வெக்டாரையா இல்லை, நம்ம மேக்னிடியூடை தான் மல்டிபிள் பண்ணுறோம். மேக்னிடியூட் ஆஃப் அந்த 2 வெக்டாரை மல்டிபிள் பண்ணுறது. அப்போ இஸ் டிஃபைன்ட் as the product of the magnitude of both the vectors. 2 வெக்டார்ஸோட மேக்னிடியூடையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அண்ட் தி கொசைன் காஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தெம், இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தெம், இதுதான் இதுக்கான டெஃபனிஷன். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, அதாவது a வெக்டார் டாட் ப்ராடக்ட் நான் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் இன்னொன்று பேர் டாட் ப்ராடக்ட் தானே. அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் இல்லைன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, இது வந்து டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதுதான் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோமா. அப்போ இது ஸ்கேலார் ப்ராடக்ட் சொல்லும்போது டாட் ப்ராடக்ட், அப்போ நம்ம மல்டிபிள் சிம்பிள் வைக்கக்கூடாது, நம்ம டாட் தான் வைக்கணும். அப்போ a வெக்டார்
டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ரெண்டு வெக்டாரை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும் போது என்ன ப்ராடக்ட், எதை ப்ராடக்ட் பண்ணுறோம், அதோட மேக்னிடியூட், ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட். அப்போ ஏ வெக்டாரோட மேக்னிடியூட்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் அண்ட் அதோட கொசைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தெம் இன்டூ காஸ் தீட்டா. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், வெறும் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், பி வெக்டாரை பின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் இன்டூ காஸ் தீட்டா நம்மளுக்கு வருது. இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு சொல்லும் போது ஏபி காஸ் தீட்டா, இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன். இந்த டாட் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வெக்டாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஸ்கேலாராக தான் இருக்கும். அதாவது நம்ம இது எப்படி கிடைக்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கேலார் தான். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் நம்ம பண்ணணும்னா கிடைக்கிறது நம்மளுக்கு ஸ்கேலார். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் இது ஃபார்முலாவாட்டம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காம்போனன்ட்ஸ் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு இருக்குது. இப்போ நம்ம ஏ வெக்டாரை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏ வெக்டாருக்கு எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ எக்ஸ் ஏ தானே எல்லாமே. அப்போ ஏஎக்ஸ் ஐ கேப் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஐ கேப்னும் ப்ளஸ் ஏ வெக்டர்னு சொன்னோடனே எல்லாமே நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஒய் ஏ வந்து ஒய்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஜே கேப் ப்ளஸ் ஏசெட்டுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு கே கேப். இப்போ அதே இது பி வெக்டாருக்கும் பார்த்திங்கன்னா 3 இதுவுமே இருக்குது. எக்ஸ் இருக்கும், எக்ஸ் காம்போனன்ட், ஒய் காம்போனன்ட், ஜெட் காம்போனன்ட் 3 இதுவுமே இருக்குமா. அப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பிஒய் டைரக்ஷன் அந்த ஒய் ஆக்சிஸ் அண்ட் பிசெட்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது நம்ம ஜெட் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். இப்போ ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இதுன்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ரெண்டு டாட் ப்ராடக்ட் நம்ம எப்படி பண்ணணும்னா, இப்போ எக்ஸ் காம்போனன்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அண்ட் ஒய் காம்போனன்ட் இருக்கிற ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அண்ட் ஜெட் காம்போனன்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது இப்போ ஏஎக்ஸ் அண்ட் பிஎக்ஸ் எக்ஸ் காம்போனன்ட் தானே, இது ரெண்டுமே எக்ஸ் ஐ கேப் முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஏஎக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் அண்ட் அடுத்து வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ளஸ் சைன் போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து ஒய் காம்பனன்ட் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது ஏஒய் அண்ட் பிஒய்யா, அப்போ அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். ஏஒய் இன்ட்டு பிஒய் ப்ளஸ் அடுத்து நம்ம ஜெட் இதில் பார்க்கும்போது ஏசெட் இன்ட்டு பிசெட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு சொல்லும் போது நம்மளுக்கு இதுதான் வரும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னால் நம்ம இப்படி தான் ஆட் பண்ணுறோம். அதோட காம்போனன்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அதோட எக்ஸ் ஆக்சிஸ் ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அண்ட் அடுத்து வரும்போது ப்ளஸ் போட்டுக்கிறோம் அண்ட் ஒய் ஆக்சிஸோட அதாவது ஜேவோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம பார்த்திங்கன்னா மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம் அண்ட் நெக்ஸ்ட் கேவோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இப்போ இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஐ கேப்னா முன்னாடி 2 ஐ கேப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ 2 ஐ கேப் 3 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தானே நம்ம எடுக்கிறோம். அப்போ நம்ம இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலார் தான் எப்பயும் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் குவான்டிட்டி ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஆல்வேஸ் ஸ்கேலாரில் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு இதை டாட் ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்கன்னா இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு வெக்டர் நம்ம இது மல்டிபிள் பண்ணுறதை கண்டுபிடிச்சாச்சு எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அண்ட் இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு வெக்டருக்குள்ள ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த காஸ் இருக்கு இல்லையா, காஸ் இந்த சைடு வச்சுட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சோன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் இன்டூ காஸ் தீட்டா. இந்த டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, இதில் காஸ் தீட்டா மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நம்மளுக்கு காஸ் ஏன்னா நம்மளுக்கு தீட்டா தான் வேணும். அப்போ மற்றதெல்லாம் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடுவோமா. அப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இது நான் ஏபியை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏ இன்டூ பி. ஏ இன்டூ பிங்கிறது என்னது, வெறும் ஏன்னா மேக்னிடியூட்னு அர்த்தம். அதாவது இது நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் வெறும் பினா மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார்னு வருமா, மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். இதுதான் பார்த்திங்கன்னா ஏ டு பி. இப்போ நம்மளுக்கு தீட்டா வேணும்னா
தீட்டா. அப்போ நம்மளுக்கு தீட்டான்னு சொல்லும் போது காஸ் இந்த சைடு வரும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏ இன்டூ பின்னு நம்மளுக்கு வரும். இந்த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்னு பார்க்கும்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏ இன்டூ பி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ். இப்போ டாட் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாட் ப்ராடக்ட்லேயே ஸ்கேலார் ப்ராடக்ட்டை வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ் லா வந்து ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து த ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டை நம்ம டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இஸ் கம்யூட்டேட்டிவ் obeys the commutative law. அப்போ obeys the commutative lawனா எப்படி வரும்? இப்போ a into b னா b into a, அதுதான் நம்மளுக்கு commutative lawனா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ a vector dot b vectorனா is equal to b vector dot a vectorனு நம்மளுக்கு வரும். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அப்போ எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா இப்போ a வெக்டார்னு இருக்குது. a வெக்டாரை நம்ம 2i cap plus 3j capன்னு எடுத்துக்கலாம். அண்ட் b வெக்டாரை நம்ம எடுத்துக்கலாம்னா 5i cap plus 7j capன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 7j capன்னு எடுத்துக்கலாம். a வெக்டார் அண்ட் b வெக்டார் ரெண்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். டாட் ப்ராடக்ட்ங்கிறது எப்படி பண்ணுவோம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ax காம்போனன்ட்ஸ் i capோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ a வெக்டார் டாட் b வெக்டார்னு நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம a வெக்டார் டாட் b வெக்டார் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா, i capோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2 into 5ன்னு நம்மளுக்கு வரும். 2 into 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு அடுத்து j capோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிபிள் பண்ணோன்னா 3 into நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 7 கிடைக்கும். அப்போ 5 2s are 10 ப்ளஸ் 7 3s are நம்மளுக்கு 21 கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து 31 நம்மளுக்கு வருது. a வெக்டார் டாட் b வெக்டார்னா 31. இப்போ அதே இது b வெக்டார் டாட் a வெக்டார் நம்ம பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு b, நெக்ஸ்ட்டு வந்து ஏவாக இருக்கணும். அப்போ இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நம்பர் தான் எடுப்போம். 5 into 2 ப்ளஸ் 7 into 3 நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா 10 ப்ளஸ் 21 சேம் 31, அதே தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ தேர்ஃபோர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது. a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு b வெக்டார் டாட் a வெக்டார். தேர்ஃபோர் த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் அ கம்யூட்டேட்டிவ். நம்ம இது வந்து கம்யூட்டேட்டிவ் லாவை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் எக்ஸாம்பிள் அதுக்கு. இப்போ இது கம்யூட்டேட்டிவ் ஒபே பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் இல்லை டாட் ப்ராடக்ட் வந்து ஒபே பண்ணுது. த வெக்டார்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா இப்போ a வெக்டார் டாட் b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார்னு இருந்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் டாட் b வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் டாட் c வெக்டார் நம்மளுக்கு வருமா. இது வந்து இந்த வெக்டார் டாட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த டாட் ப்ராடக்ட் வந்து ஒபேஸ் தி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் ஒபே பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அண்டு பார்த்திங்கன்னா கம்யூட்டேட்டிவ் லா ரெண்டையுமே ஒபே பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தீட்டா வந்து 0 டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் காஸ், அதாவது a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ab இன்ட்டு காஸ் தீட்டான்னு நம்மளுக்கு வருமா. அப்போ a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு b காஸ் தீட்டா. a இன்ட்டு பிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த இடத்துல தீட்டா வந்து இப்போ நம்ம 0 டிகிரின்னு எடுப்போம். அப்போ நம்மளுக்கு என்னென்னு வரும், ab காஸ் நம்மளுக்கு 0 டிகிரி. அப்போ காஸ் 0 டிகிரிக்கு வேல்யூ என்னது, காஸ் 0 டிகிரி நம்ம பார்த்தோன்னா காஸ் 0 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு 1. அப்போ a இன்ட்டு b இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். அப்போ a இன்ட்டு b தான். அப்போ நம்மளுக்கு a வெக்டார் டாட் b வெக்டாரோட இப்போ இஃப் தீட்டா வந்து நம்மளுக்கு 0 டிகிரி இருந்துச்சுன்னா மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் b வெக்டார் தான் நம்மளுக்கு வருது. இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிகிரியில் தான் தீட்டா வந்து 0 டிகிரி இருக்கிறப்ப இந்த வேல்யூ a வெக்டார் டாட் b வெக்டார் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். வர ஆன்சர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ a வெக்டார் டாட் b வெக்டார் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். எப்போனா இஃப் தீட்டா இஸ் 0 டிகிரியாக இருக்கும் போது. 0 டிகிரினா என்ன அர்த்தம், இப்போ 2 வெக்டார் இருக்குன்னா
ரெண்டுமே பேரலாக இருக்குன்னு தானே அர்த்தம். ரெண்டுமே பேரலாக இருக்குது. இது நம்ம 0 டிகிரி தான் சொல்லுவோம். இதுவும் நம்ம பார்த்திங்கன்னா 0 ஒரே டைரக்ஷன் இருக்கும்போது 0 டிகிரி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ 0 டிகிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக வருது. இதே இது 180 டிகிரியில் இருந்துச்சுன்னா எவ்வளோ வருது நம்ம பார்க்கலாம். அப்போ 180 டிகிரின்னு இருக்கும்போது a vector dot b vector is equal to a into b cos தீட்டாக்கு பதில் நம்ம 180 டிகிரி நம்ம போட்டுக்கலாம். cos 180 டிகிரியோட வேல்யூ வந்து -1. cos 180 டிகிரியோட வேல்யூ வந்து -1ன்னு வரும். அப்போ a into b into -1 நம்மளுக்கு வருது. அப்போ -ab டாட் ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு வெக்டாரை நம்ம பண்ணும்போது தீட்டா வந்து 180 டிகிரி இருந்துச்சுன்னா -ab நம்மளுக்கு வருது. ப்ளஸ் ab நம்மளுக்கு பார்த்திங்கன்னா a into b வந்து இது நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். இது நெகட்டிவ்னு சொல்லும்போது இது நம்மளுக்கு மினிமமாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், ஆன்டி பேரலாக இருக்கும் இல்லையா. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா 180 இதோட ஆங்கிள் வந்து 180 டிகிரின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு 180 டிகிரியில் இருந்துச்சுன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் வந்து மினிமமாக இருக்கும், -ab நம்மளுக்கு வரும். இப்போ தீட்டாவோட வேல்யூ சப்போஸ் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட் எப்படி வரும்னு பார்க்கலாம். அப்போ a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a into b cos 90 டிகிரி. தீட்டாக்கு பதிலாக நம்ம 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ cos 90யோட வேல்யூ என்னது? cos 90யோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு வருமா? cos 90 டிகிரியோட வேல்யூ 0ன்னு வரும். அப்போ cos 90 நம்மளுக்கு 0னா 0 into anything நம்மளுக்கு 0. அப்போ a வெக்டார் டாட் b வெக்டாரோட வேல்யூ நம்மளுக்கு 0. இந்த மாதிரி நம்மளுக்கு 0ன்னு வந்துச்சுன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா perpendicular to each other இருக்குன்னு அர்த்தம். a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு நம்மளுக்கு 0ன்னு வரும்போது ரெண்டுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், ரெண்டு வெக்டாருமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதான் ஆர்த்தோகனல் 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். a வெக்டார் is perpendicular to b vector. எப்போ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா தீட்டா அந்த 90 டிகிரி இருக்கும்போது நமக்கு 0ன்னு வருது. அப்போ ரெண்டுமே perpendicular இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலன்னா யூனிட் வெக்டாரை நம்ம பார்க்கலாம். அதாவது யூனிட் வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார் அதோடவே நம்மளுக்கு பண்ணும்போது என்ன வேல்யூ வருது. அதாவது இப்போ ஐ கேப் டாட் ஐ கேப் யூனிட் வெக்டார்னா கேப் டைரக்ஷனை சொல்லணும் இல்லையா, அதுதான் ஐ கேப் டாட் ஐ கேப், j cap dot j cap and k cap dot k cap. இப்போ இதெல்லாம் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும். இப்போ ரெண்டு இது இருக்குது, டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம், அதோடவே நம்ம பண்ண போகிறோம். இப்போ a வெக்டார் டாட் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் தானே, ரெண்டு இதோட மேக்னிடியூட் இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ ஐ கேப் ஓட மேக்னிடியூட் இன்ட்டு நம்மளுக்கு மறுபடியும் அதே தான். அப்போ ஐ கேப் ஓட மேக்னிடியூட் இன்ட்டு காஸ் தீட்டான்னு வரும். இப்போ ரெண்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஐ கேப் தான் இருக்குது. ஐ கேப்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ ஐனா எக்ஸ் ஆக்சிஸில், அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருந்துச்சுன்னா அதே டைரக்ஷனில் நம்மளுக்கு ஐ கேப் இந்த சைடுனா அதே டைரக்ஷனில் தான் மறுபடியும் ஐ தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து 0 டிகிரி. அப்போ தீட்டா வந்து நம்மளுக்கு ரெண்டுமே சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ ஐ கேப் யூனிட் வெக்டர்னு நம்ம சொல்லும் போது அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1ன்னு. யூனிட் வெக்டர்னாலே அதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். அப்போ 1 இதோட வேல்யூவும் 1 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் 0 டிகிரி நம்மளுக்கு வருது. காஸ் 0 டிகிரிங்கிறது cos 0ங்கிறது வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1ங்கிறது நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் நம்மளுக்கு 1 தான். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஜே கேப் இன்ட்டு ஜே கேப். ஜே கேப்னாலும் அதே டைரக்ஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜேவும் இருக்கும். ஜே கேப்னா மேலே இப்போ இந்த டைரக்ஷனில் ஜே கேப் இருந்துச்சுன்னா அதே டைரக்ஷன் தான் மறுபடியும் ஜே கேப் தான் எடுக்கிறோம். ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஜே கேப் இன்ட்டு மறுபடியும் நம்ம ஜே கேப் பண்ணும்போது சேம் நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. அப்போ நம்மளுக்கு அதோட வேல்யூ நம்மளுக்கு 1 தான். அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல். ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப் டாட் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப் டாட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 1. இதோட வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு 1 தான் வருது. இப்போ கிராஃப் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த சைடு இருக்கும் அண்ட் ஜெட் வந்து இந்த சைடு இருக்குமா. இது எக்ஸ், இது ஒய் அண்ட் இது ஜெட். எக்ஸ் ஆக்சில் இருக்கிறது ஐ கேப்னும் இது நம்ம பார்த்திங்கன்னா ஜே கேப் அண்ட் இதை வந்து நம்ம கே கேப்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு இதுவுமே
அது எதுக்கு நம்ம எடுக்கும்போது யூனிட் வெக்டர் ஐ கேப் எடுக்கும்போது நம்மளுக்கு 1 தான், ஜே கேப்புக்கு 1 தான், கே கேப்புக்கு 1 தான். இப்போ அதே இது ஐ கேப் டாட் ஜே கேப் பண்ணணும்னா அண்ட் ஜே கேப் டாட் கே கேப் பண்ணணும்னா அண்ட் கே கேப் டாட் ஐ கேப் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது நம்ம பார்க்கலாம். 3 ஆக்சிஸுமே பார்த்திங்கன்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 90 டிகிரியில் இருக்குமா. அப்போ தீட்டாவோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 90 டிகிரி. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் காஸ் தீட்டாங்கிறது காஸ் 90 டிகிரியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 0. அப்போ 0 எதை மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். அப்போ ஐ கேப் டாட் ஜே கேப்னால நம்மளுக்கு 0 தான், ஜே கேப் டாட் கே கேப்னால நம்மளுக்கு 0 தான் எல்லாம். அப்போ ஐ கேப் டாட் ஜே கேப்னு பார்க்கணும், அது ஈக்குவல் டு ஜே கேப் டாட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப் டாட் ஐ கேப். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு என்னென்னு வருது. இப்போ யூனிட் வெக்டர்னா 1 × 1 நம்மளுக்கு தெரியும், இன்ட்டு காஸ் ஒவ்வொரு இதுவும் 90 டிகிரியில் இருக்கும். அப்போ காஸ் 90யோட வேல்யூ நம்மளுக்கு 0. இப்போ 0 × anything நம்மளுக்கு 0. இது எல்லாமே நம்மளுக்கு 0 தான் வருது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாட் ப்ராடக்ட்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.